அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று போகி பண்டிகையாகும். அதாவது மார்கழி மாதத்தின் கடைசி நாளை நாம் போகி பண்டிகையாக கொண்டாடுகின்றோம். தமிழகத்திலும் ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இந்த பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. நிலைப்பொங்கல் என்று நிலைவாசல் படியில் பொங்கல் வைத்து அந்த நிலைக்கு மஞ்சள் சாத்தி குங்குமம் சாத்தி வழிபடுபவர்களும் உண்டு. முக்கியமாக இந்த போகி பண்டிகை என்று பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்கிறார்கள். அதாவது நம்முடைய வீட்டில் உள்ள ஆகாத பொருட்கள், குப்பைகள் எல்லாவற்றையும் வெளியேற்றும் நாள் இந்த நன்னாளாகும். இந்த நன்னாளில் வீட்டில் உள்ள குப்பைகள் மற்றும் வெளியேறினால் பத்தாது, மனதில் உள்ள குப்பைகளும் வெளியேற வேண்டும். நம் மனதில் உள்ள குப்பைகளை அகற்றும் நாள் இந்த நாளாகும். வீட்டையும் சுத்தம் செய்ய வேண்டும், மனதையும் சுத்தம் செய்ய வேண்டும். ஆரோக்கியமான நல்ல எண்ணங்கள் நம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். காமம், குரோதம் போன்ற கெட்ட எண்ணங்கள் மனதில் இருந்து அகற்றப்பட வேண்டும். ஒரு புது கவிதை உண்டு. அந்த கவிதையில் என்ன சொல்வார்கள் என்றால், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், வேலைக்காரி வந்தால் வீட்டை பெருக்கினால் குப்பை வெளியே போனது, சுத்தமானது வீடு, குப்பையானது மனசு. அவர் மனசு குப்பையாயிடுச்சான். வேலைக்காரி வந்து குனிந்தால் நிமிர்ந்தால் வீட்டை பெருக்கினால் வீடு சுத்தமானது, குப்பையானது மனது. ஏன்? கெட்ட எண்ணத்தோடு பார்க்க போய் தானே. நல்ல எண்ணத்தோடு பார்த்தா எதுக்கு மனசு குப்பையாகுது? உங்கள் தங்கச்சி வந்து வீட்டை கூட்டினா, உங்கள் அம்மா வீட்டை கூட்டினா அப்படி நினைப்போமா? அது மாதிரி கெட்ட எண்ணங்கள், காமம், குரோதம் போன்ற கெட்ட எண்ணங்கள் எல்லாமே இன்ற நன்னாளில் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். வீடு சுத்தமானது மட்டும் பத்தாது, மனம் சுத்தமாக வேண்டும். வீட்டு சுத்தம் எவ்வளவு முக்கியமோ அதை விட மனது சுத்தம் முக்கியம். மனதில் கெட்ட எண்ணங்களை வைத்துக்கொண்டு வீடு மட்டும் சுத்தமாக வைத்து கொண்டால் அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நல்ல ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக சிந்தனைகள், அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது. நாம் உழைத்து சம்பாதித்து அந்த பணத்தில் வாழ பழக வேண்டும். அடுத்தவர்கள் காசுக்கு ஆசைப்பட்டு பொய் சொல்லி ஃப்ராடு பண்ணி பணம் சம்பாதிக்க நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் வைத்து கொண்டால் நமக்கு எந்நாளும் போகி பண்டிகை தான். வாழ்க வளமுடன். விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ.